மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் இந்த கூகுள் வகுப்பறைக்குள் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது வகுப்பறையில் தற்சமயம் 20 மாணவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். மீதமுள்ள மாணவர்களும் அவரவர் சொந்த கணக்கில் மின்னஞ்சல் முகவரி தொடங்கி அதன் மூலம் இணையும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது நாம் நேரடியாக பாடத்திற்கு செல்கின்றோம். நமது பாடம் ரியல் அனாலிசிஸ். பகுப்பாய்வு முறையிலே நாம் கற்கவிருப்பதால் மாணவர்கள் மிகுந்த சிரத்தையோடு கற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். தற்சமயம் இந்த பாடத்தின் முதல் அலகு ஃபர்ஸ்ட் யூனிட் பார்க்க போகின்றோம். இன்ட்ரோடக்ஷன். இப்போது இங்கே இந்த பூலோகத்தில், இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கிறது. அந்த பெயர் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அந்த பொருளுக்கான சில குணாதிசயங்கள் அடிப்படையில் அந்த பெயர்களை சூட்டி இருக்கிறார்கள், அல்லது ஒவ்வொரு பொருளும் சில குணாதிசயங்களின் அடிப்படையில் அறியப்படுகிறது. அதை போன்றுதான் இங்கே நாம் ரியல் நம்பர்ஸையும் அறிகிற பொழுது அதற்கான சில பண்பு நலன்களை நாம் இங்கே உருவாக்கி இருக்கிறோம், அல்லது உருவாக்கப்பட்டிருக்கிறது, அல்லது அந்த பண்பு நலன்களை அந்த எண்கள் நிறைவு செய்கிற போது அதை நாம் ரியல் அனாலிசிஸ் என்று சொல்லுகின்றோம். Introduction. According to the recommended textbook, நம்முடைய டெக்ஸ்ட் புக்கு a first course in real analysis authored by M.K. Singhal and ஆசாராணி சிங்கல். அந்த நூலின் அடிப்படையிலே the real numbers considered as unidentified objects satisfying some certain properties. Unidentified objects satisfying some certain properties. சில பொருட்கள் சில பண்பு நலன்களை நிறைவு செய்கிற போது அவை சில பெயர்களில் குறிப்பிடப்படுகிறது. அதன் அடிப்படையில் இங்கே ரியல் நம்பர்ஸ் வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாம் இந்த பாடத்தை அணுகின்றோம். In other words, assume that there exist certain objects called real numbers which satisfy certain axioms. The axioms are serve the characterize of the real numbers. Characterize. ஒரு மனிதனுக்கும் ஒரு கேரக்டரைஸ் இருக்கும். அதை வச்சு தான் அவனை நம்ம மெஷர் பண்ணுறோம், அதை வச்சு தான் நம்ம அவங்களை அடையாளம் கண்டு கொள்கின்றோம். அதை போல் இங்கே ரியல் நம்பர்ஸும் சில பண்பு நலன்களின் அடிப்படையிலே அறியப்படுகிறது. இந்த பண்பு நலன்களை நாம் 3 கூறுகளாக பிரித்திருக்கின்றோம். ப்ராப்பர்ட்டிஸ் ரிலேட்டிங் டு அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். ஏற்கனவே நம்ம கீழ் கிளாஸில் படித்தது பைனரி ஆப்ரேஷன். ஈருறுப்பு செயலி 2 உறுப்புகளுக்கு இடையில் செயல்படுகிற போது 2 ஆப்ஜெக்ட்ஸ், 2 ஆப்ஜெக்ட்ஸ், பைனரி ஆப்ரேஷன் டிஃபைன்ட் ஆன் தி ரியல் நம்பர்ஸ் ஆர் டிஃபைன்டு இன் எனி அதர் செட் செயல்படுகிற போது அது எவ்வாறு ஆப்ஜெக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுகிறது என்பது அடிப்படையிலே நாம் இங்கே 3 கூறுகளாக பிரித்திருக்கிறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ரிலேட்டிங் டு அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். அடிஷன் மல்டிப்ளிகேஷன் அதை சார்ந்த ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கு ஆர்டர் ப்ராப்பர்ட்டிஸ், அதன் பிறகு கம்ப்ளீட்னஸ் ப்ராப்பர்ட்டிஸ் என்று 3 கூறுகளாக இந்த ஆக்சியம்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டிஸை நாம் அணுகுகின்றோம். இப்பொழுது ஃபீல்டு ஆக்சியம்ஸ். There are 2 fundamental operations on set R of real numbers. 2 செயலிகள், ஒன்று அடிஷன் அண்டு மல்டிப்ளிகேஷன். இதுதான் நம்ம மேத்தமெட்டிக்ஸில்
இப்போதைக்கு டிஃபைன் பண்ணிடுவோம். அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன், இதோட இன்வர்ஸ் ஆப்ரேஷன் தான் சப்ட்ராக்ஷனும் டிவிஷனும். ஸோ அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? These operations satisfy the following laws or axioms or properties. These operations satisfy the following laws or axioms or properties. இப்போ முதல் வந்து க்ளோஷர் ஃபார் அடிஷன். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. If a and b are any two real numbers, then a plus b is an unique real number. இப்போ இது வேற ஒன்றும் கிடையாது. நம்ம சமூகத்தில் மனித இனத்தை எடுத்துக்கொண்டால், மனிதர்கள் இணைகிறது என்று சொன்னால், ஆண் பெண் அவர்கள் உருவாக்குறது ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ அல்லது ஒரு மனித இனமாகத்தான் இருக்கும். மனித இனத்தை தாண்டி ஒரு உயிரினத்தை மனிதர்களால் உருவாக்க முடியாது. அதுதான் வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. அதை ஆதாரமாக கொண்டு தான் நீங்கள் two elements a and b be any two real numbers, then a plus b is an unique real number. அப்போ கிடைக்கக்கூடிய அந்த மனிதர்கள் உருவாகக்கூடியவர்கள் மனிதர்களாகவே இருப்பதால் அது க்ளோஸ்டு. அதன் அடிப்படையில் a and b any two real numbers, then a plus b is an unique real number. Closure. Associative law of addition. அதே மாதிரி 3 element, there are taking 3 elements. For every a b c belongs to R, then a is associate with b plus c under the operation addition. A is associate with b plus c, which is equal to ab is associated with c. அதனால் திஸ் இஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. யார் வேணாலும் இணைந்துக்கலாம். அந்த மாதிரி அப்படி ஒரு 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 ரூல் இருந்தாலும், அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தாலும் அதை வந்து நாம் வகுத்திருக்கின்றோம். அது வேறு விஷயம். பட் இங்கே அசோசியேட் பண்ணிக்கிறோம். அசோசியேட்லாம் ஏ இஸ் அசோசியேட் வித் பி ப்ளஸ் சி அண்ட் ஏ ப்ளஸ் பி இஸ் அசோசியேட் வித் சி. இதே மாதிரி ஐடென்டி எலிமெண்ட் ஃபார் அடிஷன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஐடென்டி எலிமெண்ட், ஒரு சமணி உறுப்பு என்று சொல்வார் தமிழில். சமணி வேண்டும். இப்போ ஒரு சமூகம் இருக்கிறது என்றால் அங்கே ஒரு தலைவன் இருப்பார். இப்போ சிஎம்னா சிஎம் ஒருத்தர் தான் இருப்பார், ஒரு பர்சன் தான். தமிழ்நாடு சிஎம்ங்கிறது ஒருத்தர். இந்த மாதிரி கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு ஒருத்தர் இருக்கார், சிஎம் ஒருத்தர் தான் இருப்பார். அது மாதிரி ஒரு உறுப்பு தான் அங்கே. அந்த உறுப்பு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சமன்படுத்தணும். இப்போ ஒரு எலமெண்ட்டை எந்தவித சேதாரமும் இல்லாமல் ப்ரொடியூஸ் பண்ணுது பாருங்கள். அது மாதிரி எப்போயுமே அந்த மாதிரி ஒரு தலைமை பண்பு உடையவர்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு நல்லது செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆதாரமாக கொண்ட ப்ராப்பர்ட்டியாக நான் கருதுகின்றேன். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஐடென்டி எலிமெண்ட் ஃபார் அடிஷன், there exists an element called 0 such that a plus 0 plus a equal to a for all a belongs to a. Similarly, existence of negative, ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு பெண் இருப்பதை போல இங்கே ஒரு எலமெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நேர்மாறாக இன்னொரு எலமெண்ட் a plus b equal to b plus a equal to 0. அந்த சமணி உறுப்பை அது தருகிறது, ப்ரொடியூஸ் பண்ணுகிறது. b is called negative of a என்று கூறலாம். commutative law of addition. Commutative law of addition. For every a comma b belongs to R, a plus b equal to b plus a. This is also the same property from our society, I think. a plus b equal to b plus a. ஆணும் பெண்ணும் சமம், அந்த மாதிரியான ஒரு கருத்தை கூட இங்கே நாம் இதற்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். க்ளோசர் ஃபார் மல்டிப்ளிகேஷன். அது இப்போது நம்ம மல்டிப்ளிகேஷன் போயிடும். இப்போ அடிஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் 5 ப்ராப்பர்ட்டி: க்ளோசர், அசோசியேட்டிவ், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டி, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் அண்ட் கம்யூட்டேட்டிவ் லா ஆஃப் அடிஷன். அதே மாதிரி
மல்டிப்ளிகேஷனுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எவ்ரி ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் தென் ஏபி இஸ் அண்ட் யூனிக் ரியல் நம்பர். அதே போல் ஏபிங்கிறது 2 எலிமெண்ட் எடுத்துக்கிட்டால் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு எலிமெண்ட்டும் அந்த செட்டுக்குள்ளார மல்டிப்ளிகேஷனை சார்ந்து இருந்தது என்று சொன்னால் ஆர் இஸ் க்ளோஸ்ட் அண்டர் தி பைனரி ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன் அப்படி சொல்லிக்கலாம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் அந்த மாதிரி தாங்க வருங்க. ஏ பி ப்ளஸ் பிஏ associate with BC equal to AB associate with C. Therefore, R is associative under the binary operation multiplication. Then identity element for multiplication. Here, அங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 0ங்கிறது ஐடென்டிட்டி எலிமெண்ட், இங்கே 1ங்கிறது நம்ம ஐடென்டிட்டி எலிமெண்ட்டாக வச்சுருக்கோம். அதை அங்கே எப்படி அது சமன்படுத்தினதோ அதே மாதிரி இங்கேயும் A into 1 equal to 1 into A equal to A என்று சமன்படுத்துகிறது. ஃபார் எவ்ரி A belongs to R, there exists an element namely 1 such that A 1 அங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அந்த டாட்டுங்கிறது மல்டிப்ளிகேஷன். ஹியர் A into 1 equal to 1 into A equal to A. அது எண்டுன்னு கூட சொல்கிறது இல்லை. ஆப்ரேஷன் இஸ் மல்டிப்ளிகேஷன் இன் பிட்வீன் தி element A and 1. Existence of inverse. அதே மாதிரி இன்வெர்ஸ் இருக்கணும். ஒரு எலமெண்ட்டுக்கு நேர்மாறு எலமெண்ட் கட்டாயமாக இருக்கணும். ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை இருக்கின்றது ஒரு அறிஞர் சொன்னதை போல் இங்கே நாம் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அதற்கு சமமான நேர்மாறான ஒரு எலமெண்ட். இப்போ நம்ம சொசைட்டியில் எடுத்துக்கிட்டோம்னா ஆணுக்கு பெண் அப்படின்னு கூட நம்ம அதை அறிந்து கொள்ளலாம். உண்மையிலேயே இந்த கருத்துக்கள் எல்லாம் சமூகத்திலிருந்து தோன்றிய கருத்துக்கள் தான். நேச்சர் பி அவர் டீச்சர், நேச்சர் பி அவர் டீச்சர். இயற்கை தான் ஆசானாக இருக்கிறது. கம்யூட்டேட்டிவ் லா ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அதே மாதிரி ஏபி ஈக்குவல் டு பிஏ. ஃபார் எவ்ரி ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் தென் ஏபி ஈக்குவல் டு பிஏ. இப்போது பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஈச் in addition and multiplication. இன்னும் ஒவ்வொன்றிலும் 5 ப்ராப்பர்ட்டி: க்ளோசர், அசோசியேட்டிவ், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் அண்ட் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன். Similarly, these 5 properties also in multiplication. இப்போ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன்னா இரண்டு ஆப்ரேஷனையும் இங்கே நம்ம கோர் பண்ணியிருக்கோம். அதை இணைத்திருக்கிறார்கள். ஏபிசி பிலாங்ஸ் டு ஆர். ஏ associate with multiplication B plus C here. அதனால் AB plus AC இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் டிஸ்ட்ரிபியூட்ஸ் இட் செல்ஃப் ஓவர் அடிஷன். இதை நீங்கள் இது முக்கியமான வார்த்தையாக நான் கருதுகிறேன். மல்டிப்ளிகேஷன் டிஸ்ட்ரிபியூட்ஸ் இட் செல்ஃப் ஓவர் அடிஷன். அதனால் மல்டிப்ளிகேஷனை இந்த மாதிரி அடிஷனை டிஸ்ட்ரிபியூட் செய்கிறது என்பதை அறிந்து கொண்டு இந்த மேற்கண்ட 11 பண்புகளையும் ப்ராப்பர்ட்டிஸ், தேர் ஆர் 11 ப்ராப்பர்ட்டிஸ். இந்த 11 ப்ராப்பர்ட்டிஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம், மேத்தமெட்டிக்கல் சிஸ்டம் இருந்ததுன்னா அதன் பேர் தான் ஃபீல்ட். Any mathematical system satisfy the above properties is called field. These are examples. The set of all rational numbers Q is field. The set of all complex number C is field. அதனால் இந்த அளவிலே இந்த பாடத்தை நிறைவு செய்து கொண்டு அடுத்ததாக